எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஒரு ஜாதகம் சரியாக கணிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும். முதல்ல ஒரு பொருத்தம் பார்க்குறதுக்காக ஒரு ஜாதகத்தை அனுப்பியிருந்தால் அந்த ஜாதகம் சரியாக கொடுத்துருக்குறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்குறோம். இது நீங்களே ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது சூரியன் முதல்ல எடுத்துக்கோங்க. சூரியன் அவங்க எந்த மாதத்தில் பாருங்கள். அப்போ சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இப்படித்தான் சூரியன் வலம் வருவார். அப்போ சூரியன் இங்கே இருந்தால் சித்திரை மாதம், இங்கே இருந்தால் வைகாசி, இங்கே இருந்தால் ஆணி, இப்படி கணக்கெடுக்க. அப்போ அந்த பெண்ணோ பையனோ உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதம்னு தமிழ் மாதத்தை பாருங்கள். இப்போ சித்திரையில் பிறந்திருக்காருன்னா இந்த இடத்துல சூரியன் உச்சம் பெறுவார். அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்துக்கோங்க. சித்திரை, வைகாசி அப்படின்னு ஒவ்வொரு கட்டத்துக்கும் 12 மாதத்துக்கும் 12 கட்டங்கள் வந்துடும். அதே மாதிரி சூரியனோட தான் சுக்கிரனும் புதனும் கூடியே இருப்பாங்க, கூட்டு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது சூரியனை விட்டு இந்த 3 கட்டத்துக்குள்ளே சுக்கிரனும் புதனும் வருவாங்க. அதே மாதிரி அதே சூரியன்லேருந்து சுக்கிரன் புதன் இந்த 3 கட்டத்துக்குள்ளே தான் இப்போ முன்னோக்கி வருவாங்க, பின்னோக்கி இந்த 3 கட்டம். அதை விட்டு தாண்டி இருந்தால் அந்த ஜாதகம் தவறாக எழுதியிருக்குங்கிற ஒரு அர்த்தம். அதே மாதிரி சூரியனோட சந்திரன் கூடி வரையில் அது அமாவாசை திதின்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு இங்கே சூரியன் இன்றைக்கி வைகாசி மாதம் அப்படின்னா இங்கே சூரியன் இங்கே அது நேர் ஆப்போசிட்லேருந்து அது சந்திரன். அப்போ இது வளர்புரை சந்திரன்லேருந்து அமாவாசையிலேருந்து அப்படியே வரனால இது வளர்புரை சந்திரனை இது வரைக்கும் வருவாங்க. சரியா? அப்புறம் அதே சந்திரன் 7ஆம் இடத்தை விட்டு 8, 9, 10 இப்படி வர்றாரு பாருங்கள். அப்போ தேய்பிரைங்க. அப்போ அவங்க அந்த ஜாதகத்தில் சுக்லபட்சமாக இல்லை அமரபட்சமா, அதாவது கிருஷ்ணபட்சம்னு எழுதியிருப்பாங்க, இல்லைன்னா அமரபட்சம் அப்படின்னு இருந்தால் அது தேய்பிரை. இதே சுக்லபட்சம் பௌர்ணமி அப்படின்னு வளர்பிறை திதி அப்படின்னு போட்டிருந்தால் அது வளர்பிறையை சேர்ந்தது. அப்போ சூரியன் இங்கே இருந்தால் இங்கே சந்திரன் இருந்தால் இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அது வளர்பிறை, இதுலேருந்து போணுச்சுன்னா அது தேய்பிறை. அதை வச்சு தெரிந்து கொள்ளலாம். ஒரு சின்ன இது தான். இதுகளை வச்சு அந்த ஜாதகம் சரியான்னு பார்க்கலாம். மற்றபடி மற்ற கிரகங்கள் அதெல்லாம் ஜோதிடத்தில் நாங்கள் பார்த்து தெரிஞ்சு நீங்கள் பார்க்குறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு ஜாதகம் வாங்குகிற ஏன்னா ஒரு பொருத்தம் பார்க்குறதுக்கோ எதுக்கோ ஒரு ஜாதகம் கொடுக்கையில் அதை நீங்களும் கன்சல்ட் பண்ணுங்கள். பெற்றோர்கள் சூரியன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். சூரியனை சுற்றி சுக்கிரனும் புதனும் அந்த 3 கட்டத்துக்குள்ளே ஒன்று அவங்களோட இணைஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா அந்த 3 கட்டத்தை விட்டு தாண்ட மாட்டாங்க. சூரியனை விட்டு 3 கட்டம் தான் வருவார். சூரியன் இங்கே இருக்குன்னா 1, 2 இதோடு விட்டுருவாங்க. அதே மாதிரி இங்கே இருக்குதா சூரியன் 1, 2 இதுக்குள்ளே தான் இருக்குது, இல்லைன்னா 1 சேர்ந்து வருவாங்க. இதை விட்டு தாண்டி எழுதியிருந்தால் அது தவறான ஜாதகம். இதை